أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما فرزقني فهما ربي يسير ولا تؤسر وتمم بالخير وبك نستعين يا فتاح يا فتاح يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தோட நம்ம ரபியுல் ஆஹிருடைய பிறை 19வது இரவுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களும் நம்மளை விட்டு செல்லும்போது மலக்குமார்கள் நம்மளுடைய அமல்களை கொண்டு ஒப்படைத்து அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாட்களாக நிமிடங்களாக அமல்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோட இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கிற தலைப்பு வெற்றிக்கு இஸ்லாம் கூறும் 6 வழிகள். நம்மளுடைய வெற்றி எதில் இருக்குது, அதுக்கு இஸ்லாத்தில் என்ன மாதிரி வெற்றின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு கண நேரம் நம்ம வெற்றி எதுன்னு சிந்திச்சு செயல்படக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் வெற்றிக்கு இஸ்லாம் கூறும் 6 வழிகள். இப்போ நம்ம எல்லாருமே வெற்றிண்டா என்ன அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம்டா, சாதனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்டா எதை நினைப்போம்? நல்லா சம்பாரிச்சிட்டோம், நிறைய குழந்தைகளை பெற்றிருக்கோம், அந்த பிள்ளைய நல்ல வாழ்வில் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்கோம், நல்லா ஓதி இருக்கோம், இப்போ பண காசில் எல்லா இடத்துலையும் நான் ஒரு தெளிவாக இருக்கோம். இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வெற்றியாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஃபௌசுல் அலீம் அப்படிங்கிறான். அதாவது மிகப்பெரிய வெற்றி என்னண்டா ஃபௌசுல் அலீம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி எதில் இருக்குது அப்படின்டா, காசு படத்துலேயோ சொத்து சுகத்திலேயோ வீடு மாளிகையிலேயோ வியாபாரத்திலேயோ வெற்றி இல்லை. அமைதியான நிம்மதியான இஸ்லாம் கூறக்கூடிய பாதையில் தான் இருக்குது. இஸ்லாம் கூறக்கூடிய பாதையில் தான் அந்த வெற்றி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ இஸ்லாம் கூறக்கூடிய அந்த பாதைகள் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன நினைக்கிறோம்? நேரான பாதையில் எங்களை நடத்திரியா அல்லாஹ். அது எந்த பாதை? நல்லோர்கள் சிறந்தவர்கள் நடந்த பாதை, நபிமார்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் சித்திகீன்கள் நடந்த பாதை. தீயர்கள் பாதை எங்களுக்கு வேணான்னு நம்ம கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் 17 தடவை ஃபர்லத் கேட்குறோம், இது பட்சத்தா 20 தடவை. அது அல்லாமல் சுன்னத்தான தொழுகை நஃபிலான தொழுகையில் எத்தனை முறை நம்ம கேட்குறோங்கிறது ரப்பு அறிஞ்சவன். அப்போ அப்படிப்பட்ட அந்த நேரான பாதை இஸ்லாம் கூறக்கூடிய வழிகளில் தானே இருக்குது. அப்போ இந்த இஸ்லாத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? முதல்ல வெற்றி பெறக்கூடிய முதல்ல நம்பிக்கை, தவக்குல் வைக்கணும். அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கணும். அந்த தவக்குல் எப்படிப்பட்டது, எதில் இருக்கணும்? ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியா ஆகிரம் சக்கராத்து கபரு அப்படின்னு எல்லாத்துலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். என்னால் இந்த காரியம் நடக்குது அப்படிங்கிற எண்ணம் யாருடைய உள்ளத்துலேயும் வரக்கூடாது. ஒரு பிள்ளையே இருக்குது, அந்த பிள்ளை ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டு வந்திருக்கு, இப்போ ஒரு குட்டி பிள்ளை ஓதுனாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. இந்த பிள்ளை நல்லா ஓதுச்சுன்னு சொல்லாமல் இந்த பிள்ளைய அல்லாஹ் நல்லா ஓத வச்சான். இதுதான் தவக்குலுக்கும் தவக்குல் இல்லாத வார்த்தை. ஸோ ஒரு உதாரணத்துக்கு அந்த பிள்ளையை நான் வச்சு சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அது அந்த பிள்ளை அராய் தல்லதி அதை ஓதுனாங்க. அதுலேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தொழுகையாளர்களுக்கு தான் கேடுங்கிறான். சொல்லையிலேயே நம்மளுக்கு மனசு வலிக்கலையா? ஒரு பதட்டம் வரலையா? நம்மளும் தொழுகிறோமே, அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாம் நன்மையை தரணுமே. அப்போ இது நம்பிக்கை. நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்பிக்கை முழுமையாக வைப்பது தான் முதல் வெற்றியாக இருக்குது. அப்போ இந்த நம்பிக்கை வைப்பதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? என்னம்மா வேணும்? மாஷா அல்லாஹ், ஈமான் வேணும். நம்மளுக்கு அந்த நம்பிக்கை தவக்குல் வைக்கிறதுக்கு என்ன வேணும்?
ஈமான் வேணும். அந்த ஈமான் நம்மகிட்ட இருந்துருச்சுன்னா அந்த ஈமானை நம்ம சுவைக்கணும். என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே ஈமான் என்ற நம்பிக்கையை நான் விட மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படிங்கிற உறுதி வந்தாதான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்றாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹு லதஹலல் ஜன்னா. யாருடைய கடைசி வார்த்தை கலிமாவாக இருக்குமோ அவர் சொர்க்கம் புகுவார். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம கலிமாவோட மௌத்தாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய எல்லாரும், ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலையும் இருக்கும், கடைசியில் நம்ம கலிமாவோட மௌத்தாகணும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நம்ம வாழும் காலங்கள்ல அந்த கலிமாவை உணர்ந்து வாழ்றோமா? அப்படி வாழ்ந்து கடைசி நிமிடத்துல கலிமாவை சொல்லி மரணிச்சிட்டா வெற்றி இஸ்லாமுக்குரிய பாதையில கிடைச்ச முதல் வெற்றி. இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றியை நமக்கு அல்லாஹ் முழுமையாக தருவானாக. இந்த வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கிதுபு யஹ்குலுல் ஈமான், பொய் ஈமானை தின்றுவிடும். ஈமானுக்கு தடையாக இருக்கிறது இன்னைக்கு பொய்ங்கிறது சர்வ சாதாரணமாக எல்லார்ட்டையும். நம்ம அதாவது பொய்ங்கிறது பொய் எதிர தெரியாமையே நம்ம பேசுறோம். இப்போ பொய்யான உலகம் தானே இது. இந்த பொய்யான உலகத்துக்குள்ளதான் நல்லா வந்திருக்கான். இந்த பொய்யான உலகத்துக்குள்ள இருந்து மெய்யான உலகத்தை நம்ம போய் சந்திக்க போறதாக இருந்தா கலிமாவுடைய வெற்றி நம்மளுக்கு வரணும். இது முதல் வகையான வெற்றி. இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றியில சிறந்தவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. ரெண்டாவது இஸ்லாம் கூறக்கூடிய ரெண்டாவது வெற்றி என்னன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா வல் அஸ்ர் சூரா. அல்லாஹ் சொல்லிடுறான் இல்லையா, அதில் 4 விஷயங்கள் சொல்லிடுறான் இல்லையா, ஈமான், அமல், சபுர், பொறுமை. ஈமான், அமல், இபாதத், சபுர், இந்த 4 விஷயத்தை அல்லாஹ் தஆலா வல் அஸ்ர் சூரா, குட்டி சூரா, 3 ஆயத்துக்கள் கொண்ட சூரா, அந்த சூறாக்குள்ள அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு 4 விஷயத்தை கற்றுக் கொடுக்குறான். அது அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா உணர்ந்து ஓதுங்க அப்படின்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவின் மூலமாக மனிதன் இன்பத்தை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இன்பத்தை மட்டும் விரும்பினா உலகம் துனியா மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அலம் நஸ்ருக்கு சூறாவுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், துன்பத்துக்கு பிறகுதான் இன்பம் இருக்குங்கிறான். அப்ப நம்ம உலகத்துல இன்பத்தை மட்டுமே அனுபவிச்சோம்டா அல்லாஹ் நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா. நம்ம சக்கராத்து இருக்கு, கபரு இருக்கு. கபருக்கு பிறகு உலகத்துல வேணா ஆயுள் கணக்கு போட்டு சொல்லிடலாம், இவர் இத்தனை வருடம் வாழ்ந்தார் உலகத்துலேருந்து. கபூர்ல போய் எத்தனை வருடம் இருப்போம்? இப்போ நம்ம வேற எல்லாரையும் விட்டுருவோம். நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு மேல எந்த வாழ்க்கை வாழ்றாங்க? ஆலமே வருஷத்துல தானே இருக்காங்க, திரைமறை வாழ்க்கையில தானே இருக்காங்க. நாம போய் எத்தனை வருடங்கள் இருக்க போறோம்? கணக்கு யாருக்காவது இருக்கா? நம்ம முன்னோர்கள் போயிருக்காங்களே, கணக்கு இருக்கா? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு அந்த வாழ்க்கைய இங்கே இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கணும், எந்த விதத்திலையுமே ஆசைப்படக்கூடாது இல்லையா. ஏன்னா அல்லாஹ் துன்பத்துக்கு பிறகுதான் இன்பம் இருக்குங்கிறான். அப்போ உலகத்துல நம்ம கிடைக்கக்கூடிய இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி சமநிலையாக எடுத்துக்கொண்டோம்னா அந்த வல்ல அஸ்ர் சூறாவில் உள்ள மகிமையை போல நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்பற்றி வாழலாம், 2வது வெற்றியும் அடையலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் பாருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு நாம் செவிதாழ்த்து கேட்டு நம் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டார். ஏன்னா அல்லாஹ் சொல்லாம ரசூல்லா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லாம அவங்க எதையாவது ஒரு ஆயத்து வரணும்னாலும் எதிர்பார்ப்பாங்க, பார்த்து தான் மக்களுக்கு அதை பதிய வைப்பாங்க. அப்போ அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை நம்ம கேட்டு வாழணும் இல்லையா. இப்போ அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இப்போ ஒருத்தர் ரோல் மாடல் சொல்லுவோம், இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ஸ்டைலில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு நம்மளுக்கு, அவங்க எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, அணுவணுவாக நம்ம ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கமே.
ஒரு மனிதருடைய வாழ்க்கை உலகத்துல எல்லார்கிட்டையும் இருக்குண்டா நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை மட்டும்தான். அவங்க எப்படி உட்காந்தாங்க, எப்படி எந்திரிச்சாங்க, எப்படி கையேசிச்சாங்க, எப்படி பேசினாங்க, அவங்க சிரிக்கும் போது 2 பற்களுக்கு நடுவுல ஒரு வெளிச்சம் வருமா. சுபஹானல்லாஹ். நாளைக்கு மறுமையில இந்திய நம்ம அதை ரசிச்சு நேசிச்சிருந்தால் நாளை மறுமையில அந்த சிரிப்பை போய் பார்க்கலாம்ல. ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கணுமே. அப்ப அவங்க சொன்ன வழிமுறை, வாழ்க்கை முறை நம்மள்கிட்ட வருவதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு 4 வகையான கடமை செலுத்த சொல்றான். இப்போ நம்ம 5 கடமைன்னு தான் நம்ம சொல்லிடுவோம். ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, 5 கடமை. இது அல்லாம அல்லாஹ் என்ன சொல்றான், 4 வகையான கடமை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கு. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 கடமையும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. 1வது கடமை என்னண்டா, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், அந்த 5 கடமை. 2வது தன் இனத்துக்கு செலுத்த வேண்டிய கடமைகள். நம்முடைய இனத்துக்கு நம்ம உறவுகள், நம்ம உம்மத்துகள், நல்வழிப்படுத்தக்கூடியவர்களுக்கு, தீமையை தடுக்கக்கூடியவர்களுக்கு, இதையெல்லாம் நம்மளுடைய உறவுகளுக்கு. எல்லாருமே ஒருதாய் மக்கள் தானே. இப்போ நம்மளுக்கு உலகத்தில் வேணா உங்கள் அம்மா பேர் என்ன, என் அம்மா பேர் என்னன்னு வச்சுக்கிடலாம். நாளைக்கு நம்ம எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகள் தானே. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா நம்ம எல்லாருமே ஒருதாய் மக்கள்கள். இப்போ இந்த ஒருதாய் மக்கள்களுக்கு எல்லாருக்குமே செய்ய வேண்டிய கடமைகள். இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் சிரித்து பேசுகிறதும் எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறக்கூடிய ஒரு நிஹமத்து. நீங்கள் எல்லாரும் ஒரு புன்முறுவலோடு இருந்து இந்த பேச்சை கேட்பதும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நிஹமத்து. இதுவும் கடமையை நிறைவேற்றத்தானே செய்கிறோம். நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கானே. வேற எதுலேயும் நம்மளுக்கு சிந்தனைகள் போகலையே, இப்போ வேற எங்கேயும் பார்வைகள் போகலையே, நம்ம என்ன அசைவுகள் வேற எங்கேயும் போகலையே. இப்போ எங்கே சுற்றி இருக்கு, இங்கே தானே. அதாவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பள்ளியில் தானே இருக்கோம். அப்போ இது நம்மளுக்கு நம்ம இனத்துகளுக்கு, நம்மளுடைய உறவுகளுக்கு, நம்ம உம்மத்துகளுக்கு செலுத்த வேண்டிய 2வது கடமை. 3வது கடமை உயிரற்ற படைப்புகளுக்கு. உயிரற்ற படைப்புனா கடல், மரம், தண்ணி. இப்போ ஒரு மரம் நிற்கிது, தண்ணியே இல்லாமல் நிற்கிது, அது கொஞ்சம் கொண்டு தண்ணியை கொண்டு ஊற்றோம்னா அந்த மரத்துக்கு நம்ம செலுத்த வேண்டிய கடமை. இப்போ ஒரு செடி வளர்க்குறோன்னு வைங்களேன், அதுக்கு நம்ம என்ன செய்வோம், பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றுவோம். பிள்ளைங்க யாராவது போயிட்டாங்கன்னா பூ பூக்குறது மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட போயிடாத, அதை எவ்வளோ பாதுகாப்போம். அப்போ இதெல்லாம் உயிரற்ற அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கேன். அல்லாஹ் கொடுத்துருக்கிற உயிர் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தெரிகிற உயிர் இருக்குது. அதில் மரம் சொல்லுமா, அந்த மரத்தில் நிழல் நம்ம ஒதுங்கும் போது இந்த மரத்தில் நிழல் இருந்தால் அல்லாஹ்வின் அருளை தேடுங்களேங்குமா. நம்மளுக்கு தெரியுமா, நம்மளுக்கு கேட்குதா? அந்த மரத்து நிழலில் நிற்கும்போது, யா அல்லாஹ் இந்த மரத்தின் இலையளவு என் பாவம் இருந்தாலும் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், இதன் கிளையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிச்சிரியா அல்லாஹ், அதற்கு பகரமாக நீ நன்மைகளை தந்துரியா அல்லாஹ். அந்த மரத்து நிழல்ல இருந்து கேட்டா அந்த மரம் சொல்லுமா, ஏன் நிழல்ல இருந்து கேட்டுட்டான் யா அல்லாஹ், அந்த அடியானை நீ பொருந்திக்க. அல்லாஹ் நம்மளை வீணுக்காக படைக்கல, வீணுக்காக நம்ம தேட சொல்லல. நம்மளுக்கு கையில் எல்லாமே கையில் கொண்டாந்து கொடுத்தது மாதிரி என்ன சொல்லுவாங்கல்ல, அல்வா கொடுக்குறேன்பாங்கல்ல, அப்படியே அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பள்ளியை விட்டு இறங்கி போகிறோம், யா அல்லாஹ் இந்த இருந்த நேரத்தில் உனக்கு பிடித்தமான நேரமாக இந்த நேரத்தை ஆக்கி என்னுடைய பாவத்தை மன்னிச்சு பரிசுத்தப்படுத்திரியா அல்லான்னு ஒரு துவாவோட இறங்கி போகிறோம்னு வைங்க. இந்த இடம் அவனுக்கு பிடிக்கும் தானே. அப்போ எல்லாத்துலேயுமே துவா. அப்போ இது உயிரற்ற படைப்புகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். அடுத்து அல்லாஹ்வின் படைப்புகள், மற்ற படைப்புகள்லாம் இருக்குல்ல, அதாவது ஆடு, கோழி, இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ அதுக்கு ஒரு ஆடுன்னு வரும்போது ஒரு ஞாபகம் வருது. இப்போ ஒரு அல்லாஹ்வுடைய படைப்புக்கு, ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு வயது கொடுப்பான் அல்லாஹ். உலகத்தில் ஆடுக்கு உள்ள வயது யாருக்குமே தெரியாது. காரணம் என்னென்னா, அதை நம்ம வளர விடுறது இல்லை. ஒரு வருஷம் ஆகவுமே என்ன செஞ்சுருவோம், ஒன்று குர்பானியாக கொடுத்துருவோம், இல்லாட்டி என்ன செய்வோம், அக்கீக்கா வந்துடும், பெருநா வந்துடும், தினம் கறி சாப்பிடுவோம். அது ஆடை இத்தனை வருஷம்தான் வளர விடுறதில்லை. குறைஞ்சது 5-6 வயது அதோடைய ஆயுள். ஆனால் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. உம்மு மக்தும் மஹ்மூத்
ஒரு பெண்மணிகிட்ட ஆடு வாங்கி பால் கறக்குறாங்க. அது வந்து மடி இல்லாத சின்ன ஆட்டுக்குட்டி. அதை கூப்பிட்டு அதை மடியில் தடவுறாங்க. அதுலேருந்து பால் வருது. அந்த பாலை தானும் குடிச்சு, அந்த அம்மா நம்ம உசாரான அம்மா அண்டாவை குடல் பிடிச்சி வச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஆடு உலகத்துல இருந்த வருடத்தை கணக்கிடுறாங்க. 28 வருடம் இருந்துச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம்பற்ற ஆடு. சகாபாக்கெல்லாம் அதை கொண்டாடி இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப 28 வருடம் இருந்த ஆடும் மறக்க தான் செஞ்சிச்சு. அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து மேல எந்த அளவுக்கு முஹப்பத்து வைக்கிறோம். அதனாலதான் படைப்பினங்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு நம்ம செலுத்த வேண்டிய கடமை. தேவையில்லாம எதையும் என்ன செய்யக்கூடாது, அடிச்சு நோவினப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் ரசூல் எதை அடிச்சு சாகடிக்கலான்னு சொல்லியிருக்காங்களோ அந்த விலங்கினங்களை மட்டும்தான் நம்ம அடிக்கணும். தேவையில்லாம ரோட்ல போய்கிட்டு இருக்க ஒரு மாடு போகுது, ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு போனா அது மாட்டுக்கு நம்ம அநீதி இழைச்சது தானே. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், ஒரு பையன் நம்ம வேகமாக ஸ்பீடாக போகிறான். நம்ம என்ன சொல்லுவோம்? மெதுவாக போங்கணுமா அது மட்டுமா சொல்லுவோம்? அது நம்ம பார்த்து யோசிச்சுக்கிறோம். போகிற போக்க பாரு, அதோட சரி, அதோட நிறுத்திருந்தாலும் பரவாயில்ல, வேற வேற வார்த்தைகளை கொண்டு என்ன செய்வோம்? அவுதுபில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இது தேவையா? அந்த இடத்துல நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் இந்த பையனுக்கு ஒரு நிதானத்தை கொடு, நிதானத்தை கொடுத்து ஆபத்துல இருந்து நீ பாதுகாத்து. வேகம் விவேகம் இல்லையே, இந்த வேகத்துல விவேகத்தை கொடுத்துருயா அல்லாஹ் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம துவா கேட்டா அல்லாஹ் நம்மளுக்கு விவேகத்தை கொடுத்துருவான். அப்ப இதுதான் படைப்பினங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகளுக்குள்ள நம்மளுக்கு என்ன வெற்றி என்னண்டு கிடைக்குதுன்னாக்க, சஹாபாக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இந்த மாதிரி துவாவின் மூலமாக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசங்கள் வரவழைச்சாங்க. அதனால அவங்களுக்கு பத்ர்ல வெற்றி, கந்தக்ல வெற்றி, உஹதுல வெற்றி, தபுக்ல வெற்றி. அல்லாஹ் வெற்றியவே அல்லாஹ் கொடுத்தான். தாயிபுல வெற்றி, அல்லாஹ் வெற்றி. ஏன்? அந்த ஒற்றுமை. அதே போல நாம ஒற்றுமையோட இருந்தா இஸ்லாம் கூறிய 2வது வெற்றியை நம்ம அடையலாம். அடுத்தது 3வது வெற்றி. கொஞ்சம் வேகமாக போயினேன், எனக்கு டைம் இருக்குது. 3வது வெற்றி என்ன? பொறுமை. இது யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் சிறு சூறாவிலே என்ன சொல்றான்? வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பில் ஹைர். அப்ப சபூர் அல்லாஹ் சொல்றேன் இல்லையா? அப்ப அந்த பொறுமை நம்மகிட்ட எது நடந்தாலும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, நீ அல்லாம எதுவுமே நடத்த முடியாது. யா அல்லாஹ், நீங்க வர வைக்கிறது நீ தான், திருப்பி வீட்டுக்கு கூட்டு போறது நீ தான், எல்லா நிலையிலையும் நீ தான். துன்பம், துயரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. 99 நோய்களுக்கு அருமருந்து. அந்த மருந்து நம்மகிட்ட இருக்கும்போது எனக்கு மருந்தே இல்லையே, வியாதி வந்துருச்சு நம்ம சொல்ல முடியுமா? இப்படி ஏதாவது தலைவலிக்குதா, உட்காந்து லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா ஒரு 100 முறை ஓதி யா அல்லாஹ் நீ சிஃபாவை கொடுத்துரு. அதுக்கு பிறகு மாத்திரையை தேடி போறோம்னா அதில் வேற விஷயம். இப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலையுமே அல்லாஹ்ட்ட நம்பிக்கை வச்சு கேட்டோம்னா 3வது வெற்றி தெளிவான நிதானத்தோட நம்ம ரசித்து வாழக்கூடிய வெற்றியை அல்லாஹ் தந்துடுவான், பொறுமைக்கு. அடுத்து 4வது எதுல வெற்றி இருக்கு? தராவுக்கு சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் முன்னாடி குர்ஆனை உணர வேண்டும். குர்ஆனை உணரவும் வேணும், குர்ஆனின் படி சிந்திக்கவும் வேணும், மனனமும் செய்யணும். நம்மளால முடிஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து இல்லையா, வாரத்துக்கு ஒரு ஆயத்து, அதுவும் முடியலையா 2 வாரத்துக்கு ஒரு ஆயத்து, அல்லது மாசம் ஒரு ஆயத்து குர்ஆனை ஓதி மனனம் செய்யலாமா, செய்ய முடியாதா? அதாவது ஒண்ணுமே இல்லாம இருப்பதை விட இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, இந்த சூறாவெல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கலாம்ல. குர்ஆன் மொத்தமும் மனனம் செய்யணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது முடியாத பட்சத்துக்கு எனக்கு குர்ஆன் ஓதணும்னு ஆசை, ஆனா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட சிறு சிறு சூறாக்களை
இப்போ நம்ம வந்து 30 ஜூஸில் இருக்கிற சூறாக்கள் பெரும்பாலான பேருக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் மனநை இருக்கும். 30 ஜூஸில் உள்ளது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பல பேருக்கு மனநை இருக்கும், சில பேருக்கு மட்டும்தான் மனநை இருக்காது. இப்போ அந்த சூறாக்குள்ள எத்தனை ஆயத்து சூறாக்கள் இருக்குன்னு சொன்னா டக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கும்? என்னம்மா? குரான் ஃபுல்லா இருக்கிறதே 114. 30 ஜூஸுக்குள்ள மட்டும் அம்மையத்தை சாகலுன்னு ஓதுறோம் இல்லையா, அதுக்கு மட்டும் எத்தனை சூறாக்கள் இருக்கு? இன்ஷா அல்லாஹ் வீட்டில் போயாவது கொஞ்சம் யோசிப்போம், எடுத்து பார்ப்போம். அதுதான் உணரணும். அந்த குரானை உணர்றதுன்னா என்ன? இதுதான். அந்த 30 ஜுஸுக்களுடைய பேர் நம்மளுக்கு தெரியணும். இப்போ இந்த குட்டி பிள்ளைக்கெல்லாம் அழகாக சொல்லி கொடுத்தா மாஷா அல்லான்னு எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா சின்ன வயசில் விதைக்கிற அந்த விதை கடைசி வரைக்கும் என்ன செய்யும்? மரமாக தழுத்து வரும். இப்போ நம்ம சூறாக்களுடைய பேர் நம்மளுக்கு எத்தனை சூறாக்களுடைய பேர் தெரியும்? இஹ்லாஸ்னா குழுவல்லாகது, நாசுனா அது உலகிரப்பி நாசு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். மற்ற சூறாக்கள்லாம் மிஞ்சி போனால் ஒரு 10 சூறா தெரிஞ்சு வச்சுருப்போமா? அப்போ 114 சூறாக்களுக்கு எல்லாம் பேர் வச்சுருக்கானே. நாளைக்கு மறுமையில் நம்ம பேரை சொல்லி அவன் கூப்பிடுறான். கோடான கோடி மக்களுக்கு பல கோடி மக்கள் இருக்கையில் என் பேரும் அவனுக்கு தெரியும். அவன் இறக்குன 114 சூறா பேர் எனக்கு தெரியாமல் இருந்தா? இதுதான் உணர்றது, குரானை உணர்ந்து ஓதுறது. இன்ஷா அல்லாஹ் அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்? குரானை மனதின் மூலமாக உணர்ந்து ஓதக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒரு பையனை மாணவரை பார்த்து சொல்கிறாங்க, நீ அறிவாளியாக இருப்பதை விட சிந்தனையானவனாக இரு, அதில் உனக்கு வெற்றி இருக்கிறதுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அருமையான ஹதீஸ் என்ன இருக்குது தெரியுமா? அறிவாளியிடம் யோசனை கேட்காதீர்கள், அனுபவசாலியிடம் யோசனை கேளுங்க. இப்போ எல்லாம் சின்ன பிள்ளைங்க கூட பெரியவங்கள்ட்ட என்ன சொல்லுது? நான் சொல்கிறத கேளுங்க. குட்டி பிள்ளைங்க கூட இப்போ பெரியவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? இப்போ பெரியவங்க ஏதாவது சொல்ல வேணாம். இப்போ ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நானே இருக்கேன், நான் அந்த காலத்தில் ஆரம்பிச்சுட்டாங்கப்பா, அந்த காலத்தை யார் இந்த மாட்ட கேட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி நம்மளை நிப்பாட்டக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் உலக விஷயங்களில் நம்ம கீழ் வந்துட்டாலும் பரவாயில்லை, மார்க்க விஷயத்தில் குரான் விஷயத்தில் சிந்தித்து பார்த்து நம்ம வந்துட்டோம்டா, கற்ற கல்வியை நம்ம பாதுகாத்துட்டோம்டா, பாதுகாத்த கல்வியை பிறருக்கு கொடுத்து உதவிட்டோம்டா, இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர்கள். 4வது வெற்றி. 5வது வெற்றி, பிறருக்கு உதவி செய்வதால் வாழ்வின் இன்பத்தை அடைந்து விடலாம். பிறருக்கு உதவி செய்யறதுனால நம்ம பிறந்த வாழ்வுக்கு வெற்றி கிடைச்சிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 வருட வாழ்க்கையிலையும் பிறருக்கு செய்த உதவிகள் தான் அதிகம், தனக்காக செய்து கொண்டது கொஞ்சம். அவங்க ரசூல், அதனால அப்படி உதவுனாங்க. நம்ம அவங்க உம்மத்து தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா அவங்க நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம ரோல் மாடலாக எடுக்கிறோம். அப்போ அந்த வாழ்வு நம்ம வாழ்ந்தாதான் நாளை மறுமையில் நம்ம இனம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதவி செய்கிற மனப்பான்மை எத்தனை பேருக்கு யாராருக்கு இருக்கு? தேவையறிந்து ஒரு உதவி செய்யும் போது அல்லாஹ் தஆலா அந்த உதவியை கொண்டு நம்மளுக்கு எவ்வளவு நலன்களை கொடுக்குறான் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் உணரக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் எனக்கு எவ்வளவு உதவி செய்கிறான். காலையில் இப்போ வாழ்ந்த காலத்து வாழ்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயதுகள் இருக்குது, அந்த வயது வரைக்கும் அல்லாஹ் வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வாழ வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது காரணமா? தாய் பால் தான் கொடுத்தாங்க, கை விரலை வளர்த்தது யாரு? தாய் சோறு தான் ஊட்டுனாங்க, அந்த விரலுக்கு நெகம் வச்சது யாரு? தாய் நல்லது ஏதாவது இப்போ பண்டங்களை வாங்கி நம்ம புள்ள திங்கமேன்று சத்து உள்ள பொருள் கொடுத்தாங்க, நம்ம இத்தண்டியாக வளர்த்து உட்கார வச்சிருக்கிறது யாரு? அப்போ எல்லாமே அல்லாஹ். அப்போ நம்ம எனக்கு அல்லாஹ் எவ்வளவு உதவி செஞ்சுருக்கான். இந்த உதவியை, நான் பெற்ற உதவியை பிறருக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்? என் தாய் எனக்கு உதவிட்டாங்க, என் தாய்க்கு நான் உதவுறேன், அது மட்டும் உதவி இல்லையே. மற்றவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வார்த்தையால், செயலால், சொல்லால் யாரும் மனசையும் நோக வைக்காம, யாரையும் எரிஞ்சு விழுந்துடாம, யார் முகத்தையும் கோணலாக இருந்தாம. இப்போ நம்ம யாரையாவது கோபமாக பார்த்தோம்னா நம்ம முகம் நம்மளுக்கே பிடிக்காது. யாரையாவது நம்ம முறைச்சி பார்த்ததோட கண்ணாடியில் நம்ம முகத்தை போய் பாருங்களேன், கண்டிப்பாக மயக்கமே வந்துடும். அப்போ அந்த முகத்தை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம சிரிச்ச முகமாக இருக்கிறது வரைக்கும் தான் அல்லாஹ் படைத்த அருள் நம்மகிட்ட இருக்கும். நம்ம பிறர் மேலே கோபப்பட்டு
பிறர் மேல ஒரு மாதிரி ஆகணும்னு வைங்களேன், நம்ம முகத்தை நல்லா மாத்திருவான். நல்லா பாதுகாக்கணும். அந்த முகம் இருக்கும் நிலையில மரம் வந்தா ஒரு கண் நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? அப்ப உதவிங்கிறது பிறரை பார்த்து சிரிப்பதும் ஒரு உதவிதான். கோவப்படாம அவங்க மேல சிரிக்கிறோம் இல்லையா, அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? நான் என் குடும்பத்தில் சிறந்தவன். சுப்ஹானல்லாஹ். யார் குடும்பத்தில் சிறந்தவரோ அவரே சிறந்தவர் ஆவார். இப்ப நம்மளை பத்தி நம்ம வீட்டுல போய் கேட்டு, என்னைய பத்தி என் வீட்டுல கேட்டாதானே தெரியும். நம்மளை பத்தி உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைய பத்தி என் வீட்டுல போய் கேட்டாதானே தெரியும். யார்கிட்ட சான்றிதழ் வாங்கணும்? கணவன் மனைவிட்ட, மனைவி கணவன்கிட்ட. ஏன்னா அல்லாஹ் படைத்த முதல் படைப்பே கணவன் மனைவி தான். தாய் தந்தை நம்மளுக்கு தான் தாய் தந்தை. அவன் படைக்க துவங்கினது யாரை துவங்கினா? கணவன் மனைவி பந்தம் தான். அந்த பந்தத்துல இருக்கிற நம்ம எப்படிலாம் வாழ்றோம்? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் பிறருக்கு உதவி செய்வதை இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப நம்ம குடும்பத்துக்கே நம்ம உழைக்கிறதையே நம்ம என்ன தியாகமா நினைக்கிறோம் சொல்லுமா? நான் மாடா உழைக்கிறேன். இது நம்ம வீட்டு ஆண்கள் சொல்ற வார்த்தை. நம்ம சொல்ற வார்த்தை, நான் நாயா உழைக்கிறேன். நாயும் மாடும் உழைச்சு அவுளியாக்களா வருவாங்க? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த கடமை. அல்லாஹ் நம்மளை எத்தனை பேருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்க வச்சிருக்கான் கையில, எத்தனை பேருக்கு துணி வச்சு கொடுக்க வச்சிருக்காங்க. நான் அல்ஹம்துலில்லாஹ் அழுக்க போக்குறப்பே என் இதயத்துல உள்ள அழுக்க போக்கிரு. துணி அழுக்க என்னால் போக்க முடியும், எனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்க. அதே நேரத்தில் என்னுடைய மன அழுக்க போக்குறது யாரால முடியும்? மனிதர்களால் முடியுமா? எத்தனை சருப்பு போட்டு துவைச்சாலும் போயிருமா? அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்குள்ள கடமையை நம்ம நிறைவேற்றுறோம். அதுல எந்த விதத்திலையும் நம்ம இது பண்ணிடாம நம்ம குடும்பத்திலேயே அந்த உதவியை ஆரம்பிக்கணும். பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வந்துட்டா இது 5வது வகையான வெற்றி. 6வது வெற்றி, அனைத்து விஷயத்துக்கும் நன்றி உணர்வுடன் இருப்பது. எல்லாத்துக்கும் அல்லாவுக்கு அவ்வளவுக்கு அவனுக்கு தான் நன்றி. பேச வச்ச அல்லாவுக்கு, பார்க்க வச்ச அல்லாவுக்கு, நடக்க வச்ச அல்லாவுக்கு, பிறர் புரியும்படி பேச வைக்கிற அல்லாவுக்கு. பேச்சு எல்லாரும் பேசிட முடியாது. பார்க்கறது எல்லாம் பார்த்து, இப்போ நான் பார்க்குற கோணம் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் பார்க்குற கோணம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரே இடம் தான், ஒரே விஷயத்தையே. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த அனைத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு ஒரு சின்ன வரலாறோட நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். நன்றி சொல்கிறதுக்குள்ள விஷயத்தில் ஒரு மனிதர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்குறாங்க, அல்லாஹ் ஒரு அடியானுக்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை கொடுப்பான் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். எல்லா பாவத்துக்குமே தண்டனை கொடுப்பான் அப்படி. ஆனால் நான் அதிகமாக பாவம் செஞ்சோம், என்னை தண்டிக்கவே இல்லையே இதுவரை அப்படின்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மனிதர் கேட்குறார். இது கேட்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. நான் பாவம் செய்கிறேன், அந்த பாவத்துக்கு அல்லாஹ் தண்டனை தரலையே. இப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் தண்டிச்சிருப்பான் ஆனால் உனக்கு தெரியலை. அப்போ அதுக்கு அந்த மனிதர் கேட்குறாங்க, அது எப்படி எனக்கு தெரியாமல் எப்படி அல்லாஹ் என்னை தண்டிப்பான்? அதுக்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ்விடம் தனியாக ரகசியமாக பேசுவதை விட்டு அல்லாஹ் உன்னை தடுக்கவில்லையா? அல்லாஹ்வோட தனியாக ரகசியமாக நம்ம எப்போ பேசுவோம்? தஹஜ்ஜுல, துவாவில் நம்ம என்ன செய்வோம்? மனதில் உள்ளதை எல்லாம் அசை போடுவோம் இல்லையா? இது ரகசியம். தனியாக துவாக்கு தனியாக உட்காந்து இருக்கும்போது நம்ம எத்தனையோ துவாக்கள் நம்மகிட்ட வரும். இப்போ சபையில் உட்காந்து கேட்கும்போது துவா அது ஒரு மாதிரி இருக்கும், தனிமையில் கேட்கும்போது அது ஒரு மாதிரியா இருக்கும். இந்த விஷயத்துலேருந்து அல்லாஹ் உனக்கு தடுக்கலையா? இது உனக்கு தண்டனையா தெரியலையாங்கிறாங்க. அல்லாஹ்ட துவா கேட்காம இருக்கிறது பெரிய தண்டனை இல்லைம்மா? துவாவே அல்லாஹ்ட கேட்காம வாழ்றவங்க பெரிய தண்டனை இல்லையா? அடுத்து சொல்றாங்க, அந்த குரானை ஓதாமல் உன்னுடைய நாட்களை நீ கடந்து போறியே, அது உனக்கு தண்டனை இல்லையா? ஒவ்வொரு நாளும் குரானுடைய தொடர்பு நம்மகிட்ட இருக்கணும்ல. ஒரு பேஜ், அரை பேஜ், 3 ஆயத்து அந்த குரானை எடுத்து வச்சு எடுத்ததுக்கு நன்மை, அதை திறந்து பார்த்ததுக்கு நன்மை, ஓதுனதுக்கு நன்மை, துவா செஞ்சு மூடி வச்சதுக்கு நன்மை. அது அடுத்தவங்க ஓதும் போது கேட்கறது நன்மை.
அப்ப இந்த இதில நீ உன்னை மறக்கடிச்சானே அல்லாஹ். இதையெல்லாம் உனக்கு இது அல்லாஹ் உன்னை தடுத்து வச்சிருக்கானே, ஓதாமல் தடுத்து வைக்கிறானே, அது உனக்கு வந்து தண்டனையா தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து சொல்றாங்க, இரவில் விழித்து எழுந்து தொழுவதை அல்லாஹ் உன்னை தடுத்துட்டான்ல. தஹஜ்ஜுடைய தொழுகையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் சொல்றாங்க, நீ உலக அரசர்ப்பா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ உலக அரசர், உலகத்துல அல்லாஹ் தஆலா யாருக்குமே கொடுக்காத ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கான். ஆனா நாளை மறுமையில ஏழையாக நீ வந்துடாத, ஏழையாக எழுந்து வந்துடாத. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அம்மா நாளைக்கு மறுமையில ஏழையாக எழுந்து வந்துடாதண்டா, அப்படிப்பட்ட இது இருக்கா? நாளைக்கு மறுமையில ஏழையா வரக்கூடிய ஒரு வேலை இங்கே உலகத்துல இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் சொல்றாங்க, தஹஜ்ஜத்தை விட்டுறாத, நாளைக்கு மறுமையில ஏழையாக வருவாய். ஒரு நபியுடைய தாய் நபிக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை. அவங்க நபி தானே, ஆனா அவங்களே அந்த அந்த ஒரு அச்சம் கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை சொல்லி இருக்கும் போது நம்மளை விழித்து எழுந்து தொழுகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தர்றானே, அல்ஹம்துலில்லாஹ். அது தராது உனக்கு தண்டனையா தெரியலையான்னு கேட்குறாங்க. அடுத்து கேட்குறாங்க, அல்லாவை நினைக்காமல் நாட்களை கடத்துறாயே. எத்தனை முறை நம்ம அல்லாவை நினைக்கிறோம், ஆனா அல்லாஹ் ஒரு கண நேரம் கூட நம்மளை மறக்கலையே. நம்ம அல்லாவை எல்லா நேரத்திலையுமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? பல நேரம் நினைக்கிறோம், சில நேரம் மறக்கிறோம். சில நேரம் நினைக்கிறோம், பல நேரம் மறக்கிறோம். நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானார். அல்லாஹ்வுடைய சிந்தனை, ஒரு எறும்பு ஊர்ந்து போனா கூட இது அல்லாஹ்வின் ஆற்றல். ஒரு பறவை பறந்து போச்சுன்னா அல்லாஹ்வின் ஆற்றல். இந்த எண்ணம் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு வருது? அப்ப அதை சொல்றாங்க, அல்லாஹ்வை நினைக்காமல் நாட்களை கடத்தவில்லையா, அது உனக்கு அல்லாஹ் செஞ்ச தண்டனையா தெரியலையா? அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை பணமோகம், உயர் பதவி, ஆசை, பேராசை, பிரமலம் அடைகிறது என உன்னை சோதிக்கவில்லையா? ஏன்னா செல்வமும் ஒரு சோதனை, புகழும் ஒரு சோதனை, பிறர் மத்தியில் எனக்கு கம்பீரமா இருக்கோங்கிறமே அதுவும் ஒரு சோதனை. எல்லா நேரத்திலையும் ரப்பு இதை கொடுத்துருக்கான். இதுல இருந்து எந்த பித்னாவும் இல்லாம என்னை பாதுகாத்துறியா அல்லாஹ் அப்படின்னு நம்ம துவா கேட்பது நம்ம கடமை. இதை சொல்லி இது உனக்கு சோதனையா தெரியலையாங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வை வணங்குவதை உனக்கு கடினமாக ஆக்கவில்லையா? தொழுவத, ஓதுறத, திக்ரு செய்வத. இப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சொல்லுவோம், யாராவது வந்திருக்காங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்களே பிறந்துட்டு வந்துடுறேன், 5 நிமிஷத்துல 4 ரக்காயத்து. எப்படி சொல்லுவோம்? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? 5 நிமிஷம் பொறுங்களேன், ஃபர்ல மட்டும் தொழுதுட்டு ஓடியாந்துறேன். அதெல்லாம் என்ன, அது எந்த மாதிரி வார்த்தைகள்? அதெல்லாம் தொழுதுட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது வேற விஷயம். 5 நிமிஷத்துல 4.25 நிமிஷத்துல நீங்க சலாம் கொடுத்து முடிச்சா தான் 5 நிமிஷத்துக்கு முன்னால அவங்க வந்து காலியராக முடியும். நீங்க காலியராக முடியும்னா அவங்க முன்னாடி வந்து நிற்க முடியும். இந்த 4.25 இதுல 4 ரக்காயத்தையும் எப்படி தொழுக முடியும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடியது என்ன? ஈமானுக்கு தடையாக இருக்கக்கூடியது பொய்யின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இது நம்ம பொய்ன்னு தெரியாம சொல்றோமா, இல்லை தெரிஞ்சு சொல்றோமா? இது நம்மளே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கணும். இதுக்கு தெரியலையா? பொய் பேசுறதும் தெரியாதா? நம்மளுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே பேசுறோம். அடுத்தது சொல்றாங்க, புறம் பேசுதல், கோல் முட்டுதல், பொய் சொல்றதல் போன்ற பாவங்களை உனக்கு லேசாக தெரியவில்லையா? இதெல்லாம் தண்டனையாக நீ அறியலையா? மறுமையை மறக்கடித்து இம்மையின் கவலை அதிகமாகவில்லையா? இப்ப யாரை பார்த்தாலும் பேசுறது எதை பத்தி கவலை? யாரை பார்த்தாலும் இப்ப பெரிய நியூஸ் என்ன? தங்க விலை இப்படி ஏறிக்கிட்டே போகுது, பொம்பளை பிள்ளைகளெல்லாம் எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது? கல்யாணத்துக்கு தங்கம் தேவையா? பொண்ணு மாப்பிள்ளை சம்மதம் போதும், கபல் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆலயம் போதும், நிக்கா ஓதிடலாம். இதுக்கு தங்கம் எந்த இடத்துலமா வந்து நிற்குது? இப்போ
பொம்பளை பிள்ளையெல்லாம் வச்சிருக்கோமே, தங்க விலை ஏறுது. அல்லாஹ் அவ்வளவு பேரையும் லட்சாதிபதி ஆக்கி பணக்காரர்களை உட்கார வச்சிருக்கான். 5 பேரும் வச்சிருக்கிறவங்க 5 லட்சம். என்னைய அல்லாஹ் லட்சாதிபதி ஆக்கியிருக்கான். அந்த கோணத்துல பார்த்தோம்னா கவலை வராதே. என்ன இப்ப எல்லாரும் பேசுறது இது ஒரு டென்ட்டா போய்கிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்திலையும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை நம்மளுக்கு கொடுப்பான். ஆனா எல்லா காலத்திலையும் நம்ம வெற்றி பெற்றதாக இருந்தால் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஈமானை கொண்டும் பொறுமையை கொண்டும் பிறருக்கு உதவுவதை கொண்டும் நல்ல எண்ணங்களை எண்ணுவதை கொண்டும் அல்லாஹு தஆலா நம்ம வெற்றியின் கதவை திறந்து தருவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.